சங்கீதம் எழுதின புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், கடைசியான வசனம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேவரட்டான வசனம் தான். எப்பவுமே நம்ம இந்த வசனத்தை கோட் பண்றது தான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹalleluya. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். Man, this is our God. நான் இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் I wanted to encourage you by the Spirit of the living God. அவருடைய வார்த்தை நம்ம எல்லோருக்கும் உற்சாகப்படுத்த, நம்மை பலப்படுத்த இந்த இரவு நேரத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறது. That is God himself telling. இந்த புஸ்தகம் எழுதும் பொழுது, இந்த புஸ்தகத்தை எழுதினவங்க கோராவுடைய புத்திரர்கள். எகிப்திலிருந்து இவங்க கோராவோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டை பார்க்கும் பொழுது மோசஸுக்கும் ஆரோனுக்கும் அவருடைய கசின் பிரதராக இவங்க இருந்தாங்க. அந்த இருளில எகிப்தில இருந்து, அந்த கூட்டத்துல எகிப்தில இருந்து, அந்த ஆபரேஷன் இருந்து, அந்த கூட்டத்திலிருந்து தேவனுடைய 10 வாதைகளை, தேவனுடைய அதிசயங்களை பார்த்து செங்கடலை எல்லாம் பிளந்து வந்து அந்த வனாந்தரத்துல கர்த்தருடைய மன்னாவையும் தண்ணீரையும் கர்த்தருடைய மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் பார்த்து வந்த கோராவோட லேவியோட குடும்பத்திலிருந்து ஒரு சந்ததி வெளிப்பட்டு கோரா வழியாக வருது. அந்த கோராவை பார்க்கும் பொழுது மோசேக்கு எதிர்த்து நின்றான். அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் ஒரு பொறுப்பு கோராக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா கோரா இல்லை, எனக்கு இன்னும் ஒரு மேலான எனக்கு ஒரு ஸ்தானம் வேணும், ஆரோனுடைய ஸ்தானம் எனக்கு வேணும் என்று சொல்லி மோசையோட அவர் ஒரு ரெபிலியன், ஒரு சண்டை போடுவாரு. அதுல தேவன் வெளிப்பட்டு கோராவும் அவனோட கூட சேர்ந்த அபிராமும் தாத்தனும் அவனோட கூட இருந்த அநேக ஜனங்களை கர்த்தர் அந்த இடத்துல பூமியை திறந்து அதன் மண்ணுக்குள்ள போட்டு மூடி முடிச்சுட்டு அவரோட கடையை முடிச்சுட்டு. பட் இஸ் சன்ஸ், அந்த டிசெண்டன்ட் வழியாக வருகிற கோராவுடைய புத்திரர்கள், கோராவு மாத்திரம் அவனோட கூட சேர்ந்த ஆள்கள் மாத்திரம்தான் அன்றைக்கு அந்த வனாந்தரத்துல கர்த்தர் அழித்து போட்டார். நம்பர்ஸ் எழுதின புஸ்தகத்துல சாப்டர் 26 அந்த வசனம் இருக்கும். நீங்க அதை படித்துக் கொள்ளுங்க. அவருடைய லீனியேஜ் பார்க்கும் பொழுது கோராவோட புத்திரர்கள் they change the attitude. அவங்களுடைய தகப்பனா இல்லை அவங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் கோரா பண்ண தப்ப அவங்க மறுபடியும் அதை செய்யாதபடி they reversed their situation. தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சந்ததியா இருந்து அவங்களுடைய முன்னோர்களை பார்த்து அவங்க அதே வழக்கத்துல நடக்காம ஒரு மாற்றமான ஒரு சந்ததியாக இவங்க மாறிக்கொண்டாங்க. they were transformed in such a way. தேவனுடைய ஆலயத்துல சங்கீதங்களின் புஸ்தகத்துல ஒரு 11 சங்கீதத்தை இந்த கோராவின் எழுதின சங்கீதம் என்று எழுதியிருக்கும். ஸோ அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு சங்கீதத்துல தேவனை குறித்து அவர் செய்த மகத்துவத்தை, அவர் செய்த அதிசயங்களை குறித்து அழகாய் வர்ணித்து எழுதுவாங்க. அதுல ஒரு சங்கீதம் தான் இந்த 48ஆம் சங்கீதம். அதுல கடைசி வசனமாய் நாம் பார்க்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். இன்றைக்கு நமக்கு அதே உணர்வு, அதே எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? இஸ் ரியலி காட் ஆர் காட்? அநேக நேரத்துல நமக்கு வர போராட்டங்கள்ல, அநேக வர பிரச்சனைகள் நம்ம யோசனையில, இந்த மூமெண்ட் வி ஸ்லீப், தூங்கி எழுதும் போது அநேக தூக்கத்துல கூட போராட்டம். தே ஹாவ் வெரி டிஸ்டர்ப் ஸ்லீப். தூங்கத்து கூட முடியாத அநேக யோசனைகள்ல இருப்பீங்க. காலையில இருந்து ராத்திரி முற்றும் யோர் மைண்ட் இஸ் சோ ட்ரபிள், டார்மெண்டட். ஒரு காரை முடித்து இன்னொரு காரை, இல்ல யூ ஹாவ் சோ மெனி ஆஃப் தாட்ஸ். அந்த எல்லா தாட்ஸ்லயும் நம்முடைய தேவனை குறித்து உங்களுக்கு யோசனை இருக்கிறதா? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்று யோசனை இருக்கிறதா? அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை அழகாய் நடத்தின தேவன், அவர் போஷித்தார். வில் தட் நாட் சேம் காட் இன்றைக்கு உங்களை போஷிக்க அவர் வல்லவரா இல்லையா? அவங்க உடுத்தினார். அந்த வனாந்தரத்துல அவங்க போட்டு அந்த அடிமைத்தனத்துக்கு அந்த நாள், அந்த பாஸ்ஓவர் நாள்ல வெளியே வந்த அந்த நாள் முதல் கர்த்தர் அவங்க போட்ட அந்த ஆடையை கூட அதை பழுமையாக போகல. கர்த்தருடைய பிரசனத்தின் மகிமையில அவங்க இருக்கும் பொழுது ஈவன் தேர் க்ளோத்ஸ், அவங்களுடைய ஸ்லிப்பர், அவங்களுடைய நடக்கிற அந்த பிரயாணத்துல அவங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி போகல. தேவனே அவர் தேவன் தூதனை அனுப்பி அவர் முன்பாக சென்று நடத்தினார். அதே தேவன் தான் அன்றைக்கு அவங்களுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. 40 நாள் அவங்க 400 வருஷம், ஏறக்குறைய 400 வருஷம் அவங்க எகிப்துல இருந்து, அவங்க அடிமைத்தனத்துல இருந்து ஒரு விடுதலையாகி ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள வரும் பொழுது அவங்க மறுபடியும் வேலை செய்யவும் இல்லை, அவங்க எதுவும் பிளான்டேஷனும் பண்ணல, எதுவும் செய்யல. they were resting. கர்த்தர் அவங்களை இவ்வளவு நாள் செய்த ஒரு வேலைக்கு அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு ரெஸ்ட்ல கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்ம கூட கிறிஸ்துவை அறிந்து எகிப்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை
இருளின் அந்தகாரத்துல இருந்து ஆச்சரியமான கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்த தேவன். இந்த தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். How much are we really trusting in God? இந்த தேவன், இந்த வல்லமை உள்ளவர், இந்த அன்பு நிறைந்த தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கொஸ்டின் மார்க் இன் லைஃப். இவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் மரண பரியந்தம் நம்மை நடத்துற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அவங்க தேவன் முன்னே இருந்தார். அவங்களுடைய பிரசனத்தை பார்த்தாரு. அவர் மகிமையின் கரத்தை அவங்க பார்த்து கொண்டே இருந்து அவங்க பெரிய ஒரு பண்ண தப்பு தேவனுடைய சமூகத்துல அதுக்கு நன்றி செலுத்தாம போய்விட்டு தேவனுடைய சமூகத்துல முறுமுறுத்தாங்க. மோச இடத்துல ஒவ்வொரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருந்தாங்க. அதனால அவங்க நித்திய கானானுக்குள் போகாம அந்த சந்ததியை மறைத்து போயின்றது. அதுல போய் கூடி இருக்கிற சந்ததி வெறும் யோசுவாவும் காலேபும் அவங்க குடும்பமும் அது தொடங்கி ஒரு புதிய ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் ஒரு 25 இயர்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு சந்ததி தான் தேவனுடைய சமூகத்துல போயிருந்து. அதுல இருந்து வந்த அந்த கோராவின் புத்திரர்கள் தேவனை குறித்து அவங்க யோசித்து எழுதின வார்த்தைகள், அவங்களுடைய தகப்பன், அவங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் தேவனை எதிர்த்து தேவனுக்கு முன் வந்து அவர் நிற்கும் பொழுது பட் தே சேஞ்ச் தட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு நம்ம கூட வாழ்க்கையில கூட ஒரு நாள் அடிமை தண்டத்திலையும் தேவனுக்கு விரோதமா இருந்த நம்மளுக்கு கர்த்தர் எல்லாமே மாற்றி அவர் குமாரனையே கொடுத்து நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு how are we looking at God? இந்த தேவன் நம்மை நடத்த வல்லவரா இருப்பாரா, இல்ல இன்னும் யோசித்து கொண்டே இருக்கிறீங்களா? அன்றைக்கு எலிஷாவுடைய வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய மனைவி அவருடைய கடனால அநேக கடன் எடுத்துட்டு அவர் மறித்து போய்விடுவார். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். அந்த தேவன் அன்றைக்கு எலிஷா அந்த ஸ்திரீ எலிஷா கிட்ட போய், ஐயா, எங்களுடைய கணவர் அநேக கடன் எடுத்துட்டு மறித்து போய்விட்டார். இப்போ கடன்காரன் என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போகும்படிக்காக வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை வந்தது. உனக்கிட்ட இருக்கிறது என்னன்னு கேட்டாரு. எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் என்னதான் ஐயா இருக்கிறது, எங்க வீட்டுல வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த ஆலோசனைப்படி நீ போய் உங்க அக்கத்து பக்கத்துல இருக்கிற போய் வீட்டுல இருந்து நீ கொண்டு வா பாத்திரங்களை, உன் கதவை சாத்தி அதை நிரப்பு. அதை சேர்த்து தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில செய்தார். ஒரு சிறிய ஒரு ஆலோசனை கொடுத்து ஒரு பெரிய கடன் பாரன்னு மாத்திரம் இல்ல, அவங்க குடும்பத்தையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான கடனை அடைத்து மறுபடியும் அவங்க பிள்ளைகளை அந்த கடனாளி எடுத்து போகாதபடி கர்த்தர் அவங்களை போஷித்தார், அவங்களை பராமரித்தார். இன்றைக்கு நம்ம கூட அதே தேவன் தான். இஸ் த சேம் காட். when you look to him, இஸ் த காட் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, நம்ம நடத்துவார். we should have that trust. அவர் நடத்தி வருகிற ப்ராசஸ் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, we live by faith and not by sight. We have chosen a God who live by faith. நம்ம ஆபிரகாம் சந்ததி என்று வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் ஒரு நாள் ஊர்ல இருக்கிற கல்தேர் இடத்துல இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கைய, விக்கிரங்கள் இருந்த ஒரு வாழ்க்கைய கர்த்தர் அதுல இருந்து அவர் பார்த்து, நீ என் பின்னாடி வான் என்று சொன்ன அந்த அழைப்புல ஆபிரகாமுடைய சந்ததி வந்தது. Abraham chose to walk in faith in God. அவருக்கு இருக்கிற அந்த ஊர் தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நீ உங்க இனத்தாரை விட்டு, உங்க தகப்பன் வீட்டை விட்டு, யூ ஜஸ்ட் கம் அண்ட் ஃபாலோ மீ. அந்த சத்தத்தை கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஐயா வந்தார், வாக்கு தத்தம் பண்ணார். ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்கு அநேக நாட்கள் ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தார். 25 வருஷம் அந்த வாக்கு தத்துவத்துக்கு தாமதமாய் கொண்டிருக்கு. இன் ஆர் ஐஸ் ஆபிரகாமுடைய யோசனையோ எண்ணங்களோ இருந்திருக்கும். போராட்டங்கள் வந்திருக்கும். அவங்க மனைவி கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய வேலைக்காரர் கேட்டிருப்பாங்க. அவர் போயிருக்கிற அந்த ஒவ்வொரு அந்த ஜேர்னியில கூட உங்களுக்கு பிள்ளை இல்லையா என்ற அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் ஆபிரகாம் அதெல்லாம் அசையாம கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என் ஆபிரகாம் இந்த ஆபிரகாம் என்று பேர் சொல்லி ஜாதிகளுக்கு தகப்பனா என்னை மாற்றுவார் என்று சொன்ன தேவன் இந்த இரவு நேரத்தில் அதே தேவன் இஸ் கோனா மேக் யுவர் லைஃப், இஸ் கோனா ரிவர்ஸ் எவ்ரிதிங். கிறிஸ்து இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட நாள் முதல் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி சகல விதமான பரலோகத்தில் இருக்க ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் எல்லாவற்றையும் அவருடைய குமாரனை கொடுத்து நம்மை அழகாய் நிரப்பி இருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாக ஒரு நாளும் ஒருபோதும் he never changes. அதனால தான் முதலே சொன்ன மலக்காய் எழுதின புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல மனுஷர்கள் மாறலாம், ஆனால் தேவன் கர்த்தர் நான் மாறாதவர். he never changes. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு உண்மையாய் உண்டு அவர் சொன்ன வாக்கு தத்தின்படி
அந்த அப்பாயிண்டட் டைம் அன்றைக்கு உற்பத்தியான நேரத்துல சாரா கர்ப்பத்தை கொடுத்து ஈசாக்கை கொண்டு வந்தார். ஈசாக்கின் மூலமா யாக்கோபை கொண்டு வந்தார். யாக்கோபின் மூலம் ஒரு சந்ததி உருவாயிடுச்சு. அந்த சந்ததியில இஸ்ரவேல் என்று ஒரு தேசத்தை இல்லாத ஒரு தேசத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அதே இல்லாதவைகளை இருக்கிறவரை போல கர்த்தர் உருவாக்குகிறார். God will change everything. அன்றைக்கு எலிஷா தீர்க்கதரிசி ஒரு தேசத்துக்கு விரோதமாக படையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அந்த ராஜா எலிஷா இடத்துல ஓடி வந்து கேட்பான், ஐயா நான் என்ன செய்யணும் என்று பயந்து திகிட்டு கேட்பான். அந்த நேரத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல அவங்க எப்படியா சொல்லுவார், நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். This is our God. When situation seems to be in the worst, when we don't know what to do and we are very blank ஆன ஒரு situation, மனிதரை நம்பி we may be hoping இந்த சகோதரன் எழுப்பார், இந்த சகோதரி எழுப்பாராலோ, இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு we may get out of this என்று அநேகர் நம்ம பிளான் போடலாம். நீதிமொழிகள் சொன்னது போல 16ஆவது அதிகாரத்துல நம்முடைய இருதயத்துல நினைவுகள் இருக்கும், பிளான்ஸ் போடலாம். பட் God is the one who determines, who establishes. அன்றைக்கு இந்த ராஜாக்கு அந்த வாழ்க்கையில இல்லாதவைகளை, மழையே இல்லாத இடத்துல அவங்க வெறும் நீங்க வாய்க்கால மாத்திரம் வெட்டுங்கப்பா, கர்த்தர் நிரப்புவான் என்று சொன்னார். அதே தேவன் தான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள whatever the trouble you have, whatever the situation you have, you bring it to God, surrender it to God. தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கிறது, I don't know what to do, my situation seems அது சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஆண்டவரே. பட் ஆனா அது வரும்பொழுது, அது வரும் when it's nearing, மறுபடியும் இன்னொரு சுச்சுவேஷன் வருகிறது. நீங்க யோசிக்கலாம், why God is testing me. See the life that we have. கிறிஸ்துவர் என்று நாம் சொல்லிக் கொள்வது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவ என்ற வாழ்க்கை it is a life of waiting. பொறுமையோடு காத்திருந்த யோசேப்புடைய வாழ்க்கையில தான் he made him to be the second in command. அவன் முழு எகிப்தில அவன் ஒரு நாள் அடிமை தனத்தை இருந்தான். ஆனா அவன் செகண்ட் இன் கமாண்டாக கொண்டு வர it took time. God was molding him, God was preparing him. இந்த இரவு நேரத்துல கூட remember that you are walking in the life of faith. விசுவாச ஓட்டத்துல உங்க விசுவாசத்துக்கு புடமிடுதல் பரீட்சை வரும். அதெல்லாம் யாக்கோப்ல நாம் பார்க்கிறோம். It will always be tested. உங்களை பொன்னை போல யோகு சொல்ல, ஆண்டவரே நீங்க என்ன பொண்ணு போல நீங்க என்ன புடமிட்டீங்க, நான் பொண்ணை போல நான் வரேன், நீங்க புடமிட்டீங்க ஆண்டவரே. ஆனா நான் வரும் பொழுது இந்த எல்லா காரம் என்ன, எவ்ரிதிங் வில் பாஸ் இன் மை லைஃப். ஆனா நான் அது வரும்போது நான் பொண்ணு போல நான் சொல்லிப்பேன் என்று இன்றைக்கு நம்ம கூட இந்த விசுவாச வாழ்க்கையில, இந்த விசுவாச பயணத்துல God is always faithful. God will never leave you. அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. தானியேல் எழுதின புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேசர் என்ற ராஜா ஒரு பெரிய சிலையை செய்து அதெல்லாம் வணங்கணும் என்று அந்த முழு யூதாவின் கோத்திரத்தை கேப்டிவிட்டியில பேபிலோன்ல கொண்டு போனவங்களை அநேக யூத மக்கள் அந்த சிலைக்கு முன்பதாக they were ready to bow down. அந்த அந்நிய தேசத்துல போய் ஒரு அந்நிய தேவனை வணங்க இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்த இந்த மக்கள் அவங்க போய் தாழ பண்ணிதாங்க. ஆனா அந்த வித்தியாசம் உள்ளவர்கள், தானியேலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த 3 நண்பர்கள் மாத்திரம் அவங்களுடைய சுச்சுவேஷனோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றபடி அவங்க மாத்திக்கொள்ளவில்லை. ராஜா சொன்ன அந்த கட்டளைக்கு மீறிதான் அவங்க அந்த தேசத்துல வாழ்ந்தாங்க. அவங்களுடைய சாப்பாடுன்னு காரியத்தை கூட அவங்க இல்ல, எங்களுக்கு இது வேண்டாம், ராஜாவுடைய போஜனம் வேண்டாம், அந்த ஸ்டார்டிங் பீரியட்லயே வேறான்னு சொல்லி அவங்க இருதயத்துல தீர்மானித்து தேவனுக்காக நின்றாங்க. இன்னொரு சுச்சுவேஷனுடைய வாழ்க்கையில வந்தது. ராஜா ஒரு கட்டளை ஒரு டெஸ்டிங் டைம் வந்தது. அந்த டெஸ்டிங்ல கூட ராஜாவுடைய கட்டளை, ராஜாவோட கோபம் எது வந்தாலும் they were still standing for God. They were still proclaiming, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன், மரண பரியம் என்று நடத்துவார் என்ற அந்த வல்ல விசுவாசம். அவங்க முன்னோர்கள் மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்திருப்பாங்க, தாவீதுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்திருப்பாங்க, யோபினுடைய வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க. they would have read all the Torah. டோராவுடைய முழு அதிகாரத்தை இஸ்ரவேலை நடத்தின தேவன் அன்றைக்கு எகிப்தியருடைய முழு சேனையை அழைத்த தேவன் இன்றைக்கு இந்த நேபுகாத்நேசர் யார் என்று தைரியமாய் அவங்க நின்னாங்க. இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில when you stand for the true living God, when you in the midst of all your persecution, கிறிஸ்துவுக்காக வருகிற எல்லா நெருக்கடியிலும் நீங்க தைரியமாய் அன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட ராஜாவே இல்லை, நீங்க வருகிற நீங்க வைத்துக்கிற இந்த பொன் சிலையை நான் வணங்க மாட்டேன் என்ற அந்த உறுதியாக even in all situation
உங்களுடைய ஹெல்த் சுச்சுவேஷன், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ல அதுக்கெல்லாம் நீங்க யூ ஷுட் நாட் பவ் டவுன். நீ மலையை பார்த்து நீ பேசு, அது உனக்கு முன்பாக அது மேல அது ஆழ சமுத்திரத்துக்கு போய் விழும் என்று சொல்லுதான் மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுடைய நாமத்தை தரித்த நாம் இந்த ஜீவனுள்ள தேவனை நமக்குள்ள வசித்து கொண்டிருக்கிறவரை, men see that big God, see that big God. When you see that big God, God will bring a great change in your life. Amen. So இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய வசனம் சொன்னது போல, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை மரண பரியந்தம் நான் நடத்துவேன் என்று உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. He will never change. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அந்த மாறாத தேவனுடைய கரத்துல surrender your life and he will make everything beautiful. Amen. So God bless you. God be with you.